இந்த பொண்ணுக்கு பிறந்ததுல இருந்தே அவளுக்கு சுருட்ட முடியுதான். இவ எவ்வளவு பண்ணாலுமே அந்த முடி ஸ்ட்ரெயிட்டே ஆக மாட்டேங்குது. சோ இவளுக்கு பிடிச்ச ஒரு பையன் கூட பேசுறதுக்காக அவ முடிய ஸ்ட்ரெயிட் பண்ண பாத்துட்டு இருக்கா. ஒரு நாள் அப்படிதான் இவ ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு ஓடி போய் பார்த்தா இவ கூட இருந்த இன்னொரு சுருட்ட முடி பொண்ணு அவளோட தலைமுடிய ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கும் அதே பையன் மேல ஒரு ஆசை இருக்கும். சோ எங்க இவளுக்கு முன்னாடி அந்த பையன் கிட்ட இவ போய் பேசிடுவாளோன்னு இவ பயந்து போயிடுறா. எங்க முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணேன்னு அவகிட்டே போய் கேட்டு அதே பார்லர்ல போய் விசாரிக்கிறா. கேட்டா அதுக்கு 2 லட்சம் வான் செலவாகும் சொல்லிடுறாங்க. சோ இவ சேர்த்து வச்ச எல்லா காசுமே எடுத்து வச்சு பார்த்தாலும் அவ்வளவு காசு அவகிட்ட இல்ல. இதுக்கு மேல இவ சேர்த்து வச்சு அவ முடிய ஸ்ட்ரெயிட் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணு போய் அந்த பையன் கிட்ட பேசிடுவாளன்னு ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ கூட படிச்சிட்டு இருக்க ஒரு பையனோட அம்மாவோட பார்லர் தான் அது. சோ இவளாவே அவன் கிட்ட போய் இன்ட்ரோ ஆகுறா. அப்பதான் அவங்க அம்மா அவகிட்ட சொல்றாங்க அவங்க பையனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சோ இவனோட கால் சரியாகிற வரைக்கும் இவ அவளை பாத்துக்கிட்டானா அவ தலைமுடிய ஃப்ரீயாவே ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவளுக்கு கை கால் புரிய மாட்டேங்குது. அன்னையில இருந்து அவனை விழுந்து விழுந்து இவ பாத்துக்கிறா. ஆனா அவளையே அறியாம அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அவனுக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். 20 நாள் கழிச்சு அந்த பையனோட காலம் இப்ப சரியாயிடுது. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இவளோட முடியும் அவங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுறாங்க. இவ்வளவு வருஷமா சுருட்ட முடியோட இருந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட் ஹேர்ல பார்த்ததுமே எல்லா பசங்களும் வாய பொளந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவளுக்கு பிடிச்ச அந்த பையன் கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணலான்னு போறா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனை விட இவளோட ஃப்ரெண்ட தான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சோ அவன் கிட்டே போய் சாரி சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டையே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா.